ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே என்ன சமையல் பார்க்கலாமா? டிஃபன் பாக்ஸுக்கு கடலைப்பருப்பு, பொடலங்காய் போட்டு கூட்டு வச்சு சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பசங்க தயிர் சாதம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு கொடு அப்படின்னாங்க சின்னவ. அதனால் தயிர் சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, கொஞ்சம் ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, அந்த கூட்டு சாதத்தை காலையில் ஊட்டி விட்டுட்டேன். என்ன சொல்கிறது, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே செஞ்சு கொடுக்க முடியும். பெருசாலாம் கேட்க மாட்டாங்க, எப்பவும் போல் சிம்பிளாக தான் கேட்பாங்க. மத்தியானம் எங்களுக்கும் அதே சமையல் தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு சாயந்தரம் போய் பசங்களை கூட்டு போனேன். ஏதோ விளையாடிட்டு இருந்தா பாருங்க, என்னத்தையாவது ஒன்று ஸ்கூலில் தொலைச்சிட்டு வர்றது, ஏதாவது சேட்டை பண்ணுறது சின்ன வேலையாகவே இருக்கும். பெரியவ கொஞ்சம் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வளர வளர பசங்க இதெல்லாம் குறையும் நினைக்கிறேன், சேட்டை பண்ணுறதெல்லாம். சாயந்தரம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரே மழை பாருங்களா, என்ன மழை, காற்றும் மழையுமா செம்மையாக இருந்தது. இந்த கிளைமேட் பால்கனிலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தெரியுதா எப்படின்னு தெரியல, இன்னும் நேரில் பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும் அந்த பால்கனிலேருந்து பார்க்குறதுக்கு. இந்த மழைக்கு நல்லா சுட சுட பஜ்ஜி, சமோசா, வடையெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இல்லையா? நான் நேற்றே கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன் வடை சாப்பிட்ணுன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்தது, இல்லை அதை நம்ம செஞ்சுக்கலான்ட்டு என்ன பண்ணேன், அதை வச்சு தான் காலையில் கூட்டு பண்ணேன். மீதி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் இருந்தது. சரி, அப்போ அதை வச்சு நம்ம வடை போட்டு நைட்டுக்கு டிஃபன் கூட வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வடை, இட்லி, பச்சைப்பயிறு குருமா மாதிரி வச்சுட்டேன். சிம்பிளான சமையல் தான். இப்போ நம்ம கடையில் போனால் பஜ்ஜி, போண்டாலாம் என்ன செய்வோம், 1 சாப்பிடுவோம், இல்லை 2 சாப்பிடுவோம். எப்படியோ ஒரு பீஸ் 10 ரூபாய் இருக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சோன்னா ஒரு 5 வடை 10 வடை கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அது ஹெல்த்தியா இல்லையா நீங்களே சொல்லுங்கள். எனக்கு தெரியல, எப்படியெல்லாம் டவுட் வருது பாருங்களேன். கடையில் போனால் 1, 2 தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலே மோஸ்ட்லி சாப்பிட மாட்டோம். நிறைய சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, பில் அதிகமாக வரும்னு சாப்பிடாதவங்களும் இருக்கிறாங்க. இல்லை 1, 2 சாப்பிட்டால வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும், அதனால் கம்மியாக சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அதே வீட்டில் செஞ்சால் 5, 10ன்ட்டு அளவே இல்லாமல் அப்படியே சுட சுட செஞ்சு அம்மா சுட்டு தருவாங்க, நமக்கு உள்ளே போயிட்டே இருக்கும். அதனால் எப்படி சொல்கிறது, வெயிட் அதிகமாகும். ஹெல்தியா இல்லையா அப்படின்றது கூட எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு சுத்தமான எண்ணெயில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ செஞ்சு சாப்பிட்றது நல்ல விஷயந்தான். ஆனால் கடையில் போனால் 1, 2 தான் சாப்பிடும். வீட்டில் நிறைய அளவே இல்லாமல் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதனால் எது ஹெல்தி இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ராகி இட்லி, வடை, பச்சைப்பயிறு குழம்பு சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. மழை கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. பசங்க கரண்ட் இல்லைன்ட்டு டியூஷன் சீக்கிரமாக வந்துட்டாங்க. சமையல் பண்ணவே விட மாட்டாங்க பாருங்கள். இட்லி எடுத்தாலே இது ஒரு தொல்லை. நான் தான் இட்லி ஊற்றுவேன் அப்படின்ட்டு ஒன்றா ஊற்றிட்டு இருந்தேன். நம்ம செஞ்சால் 2 நிமிஷத்தில் இந்த இட்லி மாவை தூக்கி ஊற்றி வச்சுருவோம். அவள் ஊற்றுறதுக்குள்ளே பாதி இட்லியே வந்துச்சு, அடியில் இருக்க இட்லியெல்லாம். சரி, பிள்ளைங்க ஆசைப்பட்றாங்க, நம்ம செய்ய வேணான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் கொஞ்சம் அப்படியே சமையல் கற்றுக்கிற மாதிரி இருக்குமே அப்படின்ட்டு ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருந்தா. சரி, என்னவோ ஆசை, குழந்தைங்க ஆசையை தானே நம்ம நிறைவேற்றணுன்ட்டு என்னவோ பண்ணுங்க அப்படின்னாச்சு. இந்த வடை போட்டால் இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு அப்படியே 2, 3 போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி வடை போட்டால் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுருவேன். 10 வடை தான் வந்துச்சு. ஆளுக்கு 2 வடை கணக்கு பண்ணி நாங்கள் 5 பேர் இருக்கோம். ஒரு 3 இட்லி, 2 வடை. சூப்பராக செம்மையாக இருந்தது. இட்லி சுட சுட சாப்பிட்றதுக்கு. பச்சைப்பயிறு கிரேவி ரொம்ப நல்லா இருந்து, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பச்சைப்பயிறு கிரேவியை இந்த சுண்டெல்லாம் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. இந்த மாதிரி கிரேவியாக கொடுத்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்டாச்சு. அடுத்து என்ன, தூங்க போகிறோம். பாய், குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.